குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தர் அலங்காரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 99. காவி கமல கழலுடன் சேர்த்தனை காத்தருள்வாய், தூவி குலமயில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படர கொழு கொம்பு இல்லாத தனி கொடிப்போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே. இதுதாங்க இந்த பாடல். காவி கமலம் அப்படின்னா செந்தாமரை, கழல் அப்படின்னா திருவடி, தூவி அப்படின்னா தோகை, இறகு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பசுந்தோகை அடர்ந்த இறகுகளுடன் கூடிய மேன்மையான மயில் வாகனனே, பற்றி படர்ந்து செழித்து வளர்வதற்கு கொம்பு இல்லாத தனி கொடி போல பாவியேனின் துணையற்ற மனமானது தள்ளாடி வாடி துடிக்கின்றது. ஆதலினால் சிவந்த தாமரை போன்ற தங்களின் திருவடிகளுடன் அடியேனையும் சேர்த்து காத்தருள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 100. இடுதலை சற்றும் கருதேனை போதம் இலேனை அன்பால் கெடுதல் இலா தொண்டரில் கூட்டியவா, கிரௌஞ்ச வெற்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி அற இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச வினை விலங்கே. இதுதாங்க இந்த பாடல். இடுதல் அப்படின்னா வறியவர்களுக்கு கொடுத்தல், போதம் அப்படின்னா அறிவு, அடுதல் அப்படின்னா அழித்தல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கிரௌஞ்ச மலையை அழித்து வெற்றி கண்ட வேலாயுதன் வறியார்க்கு தருவதை சிறிதும் விரும்பாமலும் எண்ணாமலும் இருக்கும் அறிவற்ற அடியேனை மிகுந்த அன்பினால் மாசு மறுவற்ற தொண்டர் கூட்டத்தில் சேர்த்தருளிய தன்மையை என்னவென்று சொல்வேன். அதனால் அடியேன் பிறவி துயர்கெட இவ்வுடம்பிற்கு விடுதலை கிடைத்தது, பாசத்தால் வந்த வினை விளங்கும் அறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். வரியார்க்கு வழங்குக திருவடியார் கூட்டம் நலம் பயக்கும் வீடும் கிட்டும் என்று கூறி மாமுனிவரான நம் அருணகிரியார் இக்கந்தர் அலங்காரத்தை முடிக்கின்றார். வாழ்க கந்தன் திருநாமம், ஓங்குக அருணகிரியார் திருப்புகழ், வெல்க முருகன் திருவடியார் திருக்கூட்டம். இத்திருப்பாடலுடன் கந்தர் அலங்காரம் நிறைவு பெற்றது. இந்த பாடல்களுக்கான நூற்பயன் என்ன அப்படின்னா, சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், எமன் சந்தைக்கு அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார், புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. இதுதாங்க இந்த கந்தர் அலங்கார நூற்பயன். அதாவது சலம் அப்படின்னா சினம், துலங்கா அப்படின்னா இருள். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கந்தனை பற்றிய நன்மையையும் பெருமையையும் கூறும் நல்ல நூலாகிய கந்தர் அலங்காரம் என்னும் இம்மறை நூலில் உள்ள 100 பாடல்களில் ஒரு திருப்பாடலையாவது உள்ளன்போடு ஓதி உணர்ந்து மெய்ப்பொருள் கண்டு அவ்வழியில் நிற்பவர்கள் சினவயப்படும் அரசர்க்கு அஞ்ச மாட்டார்கள், மரண காலத்தில் வரும் கொடிய காலனுக்கும் அஞ்ச மாட்டார்கள், இருள் நிறைந்த நரக குழியை அணுக மாட்டார்கள், கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள், புலி கரடி யானை ஆகிய கொடிய விலங்குகளுக்கும் கலங்க மாட்டார்கள் அப்படின்னு அருணை மாமுனிவரே சொல்லியிருக்காருங்க. மீண்டும் ஒரு பக்தி பாடல்கள் மற்றும் விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். அருமுருகன் திருவடிகள் போற்றி, அருணகிரியார் திருவடிகள் போற்றி போற்றி.